உடுமலை தமிழிசை சங்கம். இது உடுமலையின் பெருமை. உடுமலை தமிழிசை சங்கம் மற்றும் பொள்ளாச்சி விவேடியன் டெக்னாலஜிஸ் இணைந்து வழங்கும் மகுடம் சூடும் மங்கை 2025. விளையாட்டு மற்றும் வீரம் சார்ந்த விருதான பேரிளம் பெண் விருதினை பெற்றுக்கொள்ள எம் ராதாமணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எம் ராதாமணி. நான் ஸ்கூலில் அத்லெட்டு, கொக்கோ பிளேயரு. 2007 நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் கலந்துக்கிட்டேன். அதுக்கு கௌரவிச்சிருக்கிறாங்க. அப்போ எஸ்கேபி பள்ளியில் 2006 நடந்த போட்டியில் வயது வரம்பு கிடையாதுன்னு அங்கே இணைஞ்சு 5ஆம் இடத்தை பெற்றேன். அப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 3லையுமே ஃபஸ்ட்டு, மதுரையில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் மீட் வச்சாங்க, அங்கேயும் 3ல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பண வசதி இல்லாதனால நேஷனல் போகல. பப்ளிக்கில் சேவை செஞ்சாங்க. நேஷனல் போயிட்டு வந்தேன். அப்புறம் மலேசியாவில் 2010 போய் அட்டன் பண்ணி வாக்கிங்கில் 6ஆம் இடத்தை பெற்றேன். சவுத் ஏசியன் மீட்டில் ஜனவரியில் நடந்ததில் கோல்டு மெடலும் செகண்டு வாங்கினேன். இப்போ தாய்லாந்தில் ஒரு கோல்டு மெடல், ஒரு வெள்ளியும் வாங்கியிருக்கிறேன். மாரத்தான் 42 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டரில் பலமுறை ஓடி 10 கிலோமீட்டர் கேஷ் அவார்டெல்லாம் பெற்றிருக்கிறேன். இவ்வளோ தூரம் எனக்கு தமிழிசை சங்கத்திலிருந்து கூப்பிட்டு கௌரவிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. To join the stage to present the award. நான் விளையாட்டுத்துறையில் சின்ன வயசில் ஆர்வமாக இருந்தது. இடையில நான் திருமணம் ஜிவிச்சில் 10-11 படித்து இடையில நின்று திருமணம் செய்திருந்தார்கள். அப்புறம் ஊர்காவல் படையில் 2003 பணியாற்றினேன். 2003 2021 வரைக்கும் 18 வருடங்களாக ஊர்காவல் படையில் சிறப்பாக பணியாற்றியிருக்கும். ஊர்காவல் படையில் விளையாட்டுத்துறையில் சிறுவர்களுடன் ஓடியதில் சிறப்பாக ஓடியதில் நீங்கள் மூத்தோருக்கான தடகள போட்டியில் கலந்து கொள்ளுங்கள் என்று ஆர்வம் கூறினார்கள். அதிலிருந்து எனக்கு தேசிய அளவு, நேஷனல் அளவுக்கு மட்டும் சென்று கொண்டிருந்தேன். அப்புறம் தாய்லாந்தில் பொதுமக்கள் பப்ளிக் நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால தாய்லாந்தில் நடைபெற்றதிலிருந்து கலந்து ஒரு கோல்டு, ஒரு வெள்ளி மாநிலத்தில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு உறுதுணையாக இருந்த பப்ளிக் பொதுமக்கள் அனைவரும் எனக்கு ரொம்ப ஊக்குவித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் போய்வார்கள் என்று. வீட்டில் அப்படித்தான், பெரிய மருமகளும் சரி, சின்ன மருமகளும் சரி, அம்மாவுக்கு விளையாட்டுத்துறையில் பங்கேற்று போய்வார்கள் என்று அனுப்பி வைப்பார்கள். வந்தவுடனே ஜெயித்த உடனே பெரிய மருமகள் கேட்பாங்க, அம்மா எதில் வின் பண்ணீங்கன்னு. உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அம்மா தலையில் மெடல் வாங்கினாங்கன்னு சொல்லி. சின்ன மருமகளும், அம்மா எதில் வாங்கினீங்க. கடைசிக்கு பேத்தி இப்பொழுது அம்மா, பாட்டி எத்தனை வின் பண்ணியா, ஃபஸ்ட்டு வந்தையா, நீ ஃபஸ்ட்டு தான் வரணும் என்று கூறி இது பண்ணுவாங்க. இந்த இதில் எனக்கு தமிழிசை சங்கத்தின் சார்பாக இந்த விருதினை பெறுவதற்கு ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஆனால் நான் கோல்டு மெடல் வாங்கும்போது ஒருத்தர் 2 பேர் தான் ஸ்டேஜில் நின்று வாங்குவோம். ஆனால் இங்கே தமிழிசை சங்கத்தில் இத்தனை பேர் நல்ல உள்ளங்கள் மத்தியில் வாங்குவதற்கு ரொம்ப